மேடைக்கு அழைக்கிறோம். தேசிகி ராஜா 2 திரைப்படத்தின் இயக்குனர், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வெட்டரன் டைரக்டர், துல்லாத மனமும் துள்ளும், பெண்ணின் மனதை தொட்டு, பூவெல்லாம் உன் வாசம் என்று எல்லா திரைப்படங்களும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அவங்கள மேடைக்கு அழைக்கிறோம். அதே சமயத்துல தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் பொருளாளர் இயக்குனர் திரு பேரரசு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இருவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஃபுல்லாக டைம் கொடுத்து பேசினாலே கொஞ்சம் கஷ்டம். டைம் ஆயிடுச்சு, பேசு. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் எல்வி சாருக்கு இது 25வது வருஷம். வருஷத்துக்கு ஒரு நடிகர்னா இல்லை 20 நடிகர் நடிக்க நினைக்கிறேன். மொத்தம் இங்கே கூட்டம் எல்லாம் அங்கே வரவழைச்சாச்சு. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் உதயகுமார் சாருக்கு வாய்ப்பு கொடுத்தா 100 ரூபா எழுதிருப்பார். நான் 200 ரூபா எழுதிருப்பேன். நீங்கள் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறேங்க. என்ன நைட் முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. அப்புறம் உதயகுமார் சார் சொல்லும்போது நம்ம ஹீரோ விமலில் வந்து விஜயகாந்த் மாதிரி பார்க்குறேன்னாரு. அப்போ எனக்கு 80% தான் கொஞ்சம் தோணுச்சு. ஸ்டேஜுக்கு வந்தார். கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே வேஷ்டி சட்டை, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை 100% விஜயகாந்த் சார். எலிமையிலும் சரி, காஸ்டியூம்லையும் சரி. அப்போ எப்பவும் போல் எனக்கு 9 மணிக்கு மைக்கை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. மொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வித்தியாச டிஎஸ்ஐ இன்றைக்கி இந்த நாயகன் அவர் வந்து மெலோடி கிங்கும். இங்கே அவர் எல்லாத்துலேயுமே கிங். அவர் குத்துலையும் கிங்கு, கெத்துலையும் கிங்கு, பில்டப் சாங்லையும் கிங்கு, ஹீரோஸ் சாங்லையும் கிங்கு, எல்லாத்துலேயும் கிங்கு. என்னை கெட்டது அவர் தான். நான் திருப்பாச்சி கமிட் ஆயிடுச்சு. கமிட்டாக ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அப்போ டிவிலாம் போய்கிட்டுருக்கு. அவர் சாங் மெலோடி சாங் போட்டுருந்தோம். அடடா திருடா அடடா திருடா அவசரம் வேணா பொறுத்துக்கணும். ஒரு அழகான ஒரு மெலோடி போட்டு ஓகே பண்ணியாச்சு. மறுநாள் ஷூட்டிங் போகிறேன். இப்போ கிளி ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இப்போ விஜய் சார் பக்கம் போனேன். செட்டில் ஒரு சாங்கு அப்படி போடு 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 அசத்தி போடு. நம்ம இந்த குத்து குத்தா இருக்கு. நம்ம வெளியே மெலோடி சரிவிட்டு வராது. அதை தூக்கி வச்சுட்டு தான் அப்போ பண்ண தப்பில்ல அத்தப்பத்தை வெத்தலை விளைஞ்சிருக்குடா. என்னை குத்துப்பாட்ட இயக்குனர் ஆக்கினது அவர் தான். அது மாதிரி எதிரும் புதிரும் அதில் நான் கோ டைரக்டரு, தரணி தான் டைரக்டரு, அது சார் தான் மிஸ்டர் டைரக்டர். நீங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, அவரோட சாங் தான் அது. அந்த சாங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் டியூன் போடும்போது சிம்ரன் இல்லை, கரெக்டாக இல்லை. அது நெப்போலியனுக்கும் அவங்கள ஒரு நர்ஸு கூட இருப்பாங்க. அந்த நர்ஸோட பாயிண்ட் ஆஃப்ல சாங்கை கேட்டோம். சூப்பர் சாங்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது நெப்போலியன் வந்து நடக்க முடியாது. இதில் அவரை வச்சு என்ன பண்ணுறது, யாரோ ஒரு பொண்ணு ஆட வச்சு சாங்கு இதாயிருமோன்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சாங் நல்ல சாங்கு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்ட்டு சிம்ரனை ஆட வச்சோம் கெஸ்ட்டாக. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போச்சு. அதனால் பல வகையில் அவர் பெரிய ஹீரோ எல்வி சார். நான் அவரை பார்க்கும்போதுலாம் ஒரு டைரக்டரை பார்க்க மாட்டேன், வியப்பாக பார்ப்பேன். நான் துல்லாமணம் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ ஆளை பார்த்தா டைரக்டர் தெரியாது. ரொம்ப சாஃப்டாக இப்போ இவர் தான் துல்லாமணம் பண்ணாரா அப்படின்னு ஆச்சரியம் பார்க்குறது. இப்போ தொடர்ந்து காமெடி படம் பார்க்குறோம்ல, வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன், தேசிகி ராஜா, அப்பவும் பார்ப்பேன் இவரெல்லாம் இப்படி காமெடி பண்ணுறாரு அப்படின்ட்டு. எல்லாமே அதிசயமான இயக்குனர். டோட்டலாக நீ எல்லாரும் பேசும்போது ஒன்று ஒன்று புரிஞ்சு வச்சு, டோட்டலாக இவர் எனக்கு ஆப்போசிட். ஏன்னா என்னதில் ஸ்கிரிப்டில் தவிர யாரும் பேச மாட்டேன், விட மாட்டேன் மேக்ஸிமம். இவர் இஷ்டத்தை விட்டுருக்காரு. இதில் மட்டும் எதிரும் புதிருமா இருக்கான். தேசிகி ராஜா 2 மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நானே பேசுவேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு
என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தில் ஏதோ ஒரு 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 பார்ட்டை பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ அதெல்லாம் உங்களோட அன்பாக இவ்வளோ நேரம் வந்து இந்த விழாவை அருமையாக பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த விழாவுக்காக நான் கூப்பிட்ட உடனே வந்த பெப்சி தலைவர் செல்லுமணி சார் அவர்களுக்கும், இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் சார் அவர்களுக்கும், செக்ரட்டரி பேரரசு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த படத்தில் நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே இந்த விழாவுக்கு வந்திருந்தது வந்து ரொம்ப வந்து பெரிய விஷயம். படத்தில் நடிக்கும்போது ஒத்துழைப்பு கொடுத்தது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே நீங்கள் வந்திருந்தது தான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமாக இருந்தது தயாரிப்பாளர் அவர்கள் தான். ஏன்னா ஒரு படத்தை பண்ணோம் முடிஞ்சிச்சு, இது எப்படி ரிலீஸ் பண்ணாலும் அவருக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஒரு காமெடி படத்துக்கான ஒரு விஷயம் வந்துடும். பட் அது இல்லாமல் அந்த படத்தை நேசித்து நான் வந்து விட்டுட்டு அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போயிட்டேன் நான். பட் வந்து சார் வந்து இந்த படத்துலேயே கிடக்கிறாரு. ப்ரொடியூசர் வந்து எங்கேயுமே போகிறது கிடையாது. என்ன நடக்குதுன்னு சொன்னால் எனக்கே பயமாக இருக்கும். எடிட்டிங்கு, ட்ரைலரு, டீசரு இது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. பட் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. முருகன் இருந்தார் கூட. ஸோ அவர் அந்த ஒரு சினிமாவை நேசிக்கிறவங்க தான் வந்து இது வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் எனக்கு கிடச்சிருக்காரு. அவர் தொடர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், நிறைய படங்கள் பண்ணணும். இந்த தருணத்துல தயாரிப்பாளர் அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுலாமா சார்? கண்டிப்பா. தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நீங்க 2 வார்த்தை பேசிடுறீங்களா? ஒரு அற்புதமான தயாரிப்பாளர் தமிழ் இண்டஸ்ட்ரி கிடைச்சிருக்கிறாரு. இன்னும் வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணணும், நிறைய படங்கள் பண்ணணும்னு வாழ்த்துக்கிறேன். மற்றும் இந்த படத்தில் வந்து படத்தோட ஹீரோ விமல் சார் பற்றி நான் பேசி ஆகணும். ஏன்னா வந்து என்னுடைய தேசிங்க ராஜா படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது வந்து விமல்ஜி. இந்த படத்தோட வெற்றிக்கும் அவர் தான் காரணமாக இருப்பார். ஏன் அப்படின்னா இவ்வளோ இந்த படத்தில் வந்த ஆர்டிஸ்டோட அதிகமான இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு நான் படம் பண்ணதே கிடையாது. ஸோ ஏன்னா சின்ன சின்ன கேரக்டருக்கு கூட ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா எங்கேயுமே வந்து காமெடி வந்து இது வந்துடக்கூடாது. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை போட்டு இல்லை புதுசாக போட்டு பண்ணி அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருந்தது. இது பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும். இந்த ஸ்கிரிப்டோட ஸ்க்ரீன் பிளேயே பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு மின்னல் மாதிரி போகக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக இருந்துச்சு இருந்தது. ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு ஒரு காமெடி சிரித்து முடிஞ்சு வித்யாசாகர் சொன்னது ரொம்ப கரெக்டான விஷயம். கேப்பே இல்லாமல் காமெடி. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்டிங் வந்திருக்கு இந்த படத்தில். வேறு வழி இல்லை, அவ்வளோதான். ஏன்னா வந்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிரிச்சிங்கன்னா ரசிங்கன்னா போயிட்டே இருப்பீங்க. அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அந்த படம். அந்த மாதிரி வந்து இதில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டையும் ரவி மரியா, புகழ், சாம்ஸ்ஜி, ரோபோ, திருமா இருந்திருக்கிறாப்புல, சிங்கப்பிள்ளி நிறைய ஏகப்பட்ட பேர், சாதனா வந்திருக்கிறாங்க, இந்த மதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆர்டிஸ்ட் வந்துட்டு 3 பேர், அம்மாக்கள் 3 பேர். அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒருத்தரும் இந்த படத்துக்காக வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. மெயினாக வந்து இந்த விழாவோட நாயகன் சொன்னோம்னா வித்யாசாகர் சார் தான். நான் வந்து பூவெல்லாம் முன்வாசத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து வித்யாசாகர் கூட நான் சேர்றேன். அது வந்து ரொம்ப இமீடியட்டாக 3வது படமே பண்ணதுனால எனக்கு மியூசிக் பற்றி பேச தெரியாது. பட் அப்போ ரொம்ப மெச்சூர்டாக இருப்பேன். சார் போனால் ஏதோ சாங் நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் வந்தேன். சாரோட கெப்பாசிட்டி என்ன, சார் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இப்போ போய் உட்காந்து பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப சாலிடாக இதை மாத்துறாரு, லிரிக்ஸை கூப்பிட்டு அதை மாத்துறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இந்த எழில்கிற பேருக்கு கூட நெடில்ல ஒரு வார்த்தை வேணும்னு விவேக்கை போட்டு டார்ச்சர் பண்ணி அவன் எழில்னு சொல்லிட்டாப்புல. அப்படிதான் வந்தது. நெடில்ல ஒரு வார்த்தை கிடைக்கல அவருக்கு. அவன் உட்காந்து கம்போஸ் பண்ணி நெடில்ல பிடிங்க. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்ஷனு, அவ்வளோ விஷயம் கேதர் பண்ணுறாரு. மியூசிக்னா என்ன அப்படிங்கிறது வந்து இது வேற ஒரு உலகமாக இருக்குது. அவர்கிட்ட இருக்கிற விஷயம் ரொம்ப எளிமையாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அந்த 5 சாங் ஹிட்டு பண்ணி கொடுத்தாரு. எப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியவே தெரியல. ரொம்ப சாதாரணமாக அசால்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னா அதுக்கு வித்யா சார் தான் மிக 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 முக்கியமான ஒரு காரணம்.
சார் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம க்ரூவையும் கூப்பிட்டுட்டு இந்த ஆடியோ ரிலீஸ் வர சொல்லுங்க. நிச்சயமாக நமக்கு விழாவின் நாயகர் திரு வித்யாசாகர் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தேசிகராஜா 2 திரைப்படத்தின் ஹீரோ திரு விமல் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திரு ஜனா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ரவி மரியா சார் மற்றும் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், தேசிகராஜா 2 திரைப்படத்தின் குழுவினர் அனைவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்துல சாரோட சன் ஜனா பண்ணியிருக்காப்புல. எல்லாருமே அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இப்போ நான் வந்து எதுவும் சொல்ல உள்ள வந்துட்டேன். ஒரு ரொம்ப எல்லாருமே சொன்னாங்க, கடைசி நாள் ஷூட்டிங்கில் தான் இவர் வந்து ப்ரொடியூசரோட பையன் அப்படிங்கிறதே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு பண்பான ஒரு பையன், ரொம்ப எளிமையான ஒரு பையன், ரொம்ப அற்புதமான ஒரு நடிகன். கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் இறைவன் அவருக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்த்துக்கள் ஜனா, வாழ்த்துக்கள்.